ஆகாஷ் அவங்க அம்மா பேசுனதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இனியா வீட்டில் இனியாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு இனியாவை நினச்சும் கவலைப்பட்டுட்ருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இனிமே ஆகாஷ் நம்ம பொண்ணு பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, வாங்கடா போய் நேரில் என்னான்ட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோபி செலியனை கூட்டிக்கிட்டு காரில் கிளம்பி செல்வி வீட்டுக்கு வராங்க. செல்வி வீட்டுக்கு வந்து வெளியே இறங்கி நின்று, டேய் ஆகாஷ் வெளியே வாடா அப்படின்ட்டு கோபி பயங்கரமாக கத்துறாரு. வெளியே வந்த ஆகாஷ், வாங்க அங்கிள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க, இனிமேல் என் பொண்ணு பக்கம் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துடாத, அவ்வளோதான் தோலை உரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட கோபி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் செலியன் அங்கே கீழே கிடந்த ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து ஆகாஷை அடி அடின்னு அடிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இதனால் செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. செல்வி உடனே பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியா செல்வி மேலே கோபமாக இருந்தாலும் செல்விக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, செல்வி மேலே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. கோபியும் செலியனும் வீட்டுக்கு வந்து ஆகாஷை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த செல்வி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. இதனால் பாக்கியா பயங்கரமாக கோவப்படுறாங்க. யாரை கேட்டு இவங்க போயிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க, இன்றைக்கி வரட்டும் 2 பேரும் வீட்டுக்கு அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தோட வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.